அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க பீஃப் பிரியாணி செஞ்சுட்டு சில நல்ல விஷயங்களை பார்த்துட்டு வரலாம். நாம் இறைவனின் சோதனைகளை பிரியப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் அல்லாஹ் நம்மளை நிறைய விடயங்களில் சோதிக்கக்கூடியதாக இருக்கும். கணவனை கொண்டு மனைவியை சோதிப்பான், மனைவியை கொண்டு கணவனை சோதிப்பான், பெற்றோரை கொண்டு பிள்ளைகளை சோதிப்பான், பிள்ளைகளை கொண்டு பெற்றோரை சோதிப்பான், அப்படி சகோதரனை கொண்டு சோதிப்பான். அப்படி ஒவ்வொரு விடயங்கள் அல்லாஹ் நம்மளை சோதிக்கக்கூடியவனாக இருக்கிறான். நம்ம அந்த டைமில் சகிப்புத்தன்மையோடு எல்லா விடயங்களையும் அல்லாஹுக்காக கடக்கக்கூடியவர்களாக இருக்கணும். நம்ம அதை விட்டுட்டு இல்லை அல்லாஹ் எனக்கு அப்படி செய்யலை, அப்படி தரலே அப்படின்னு நம்ம புலம்பக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதை அடுத்து மனிதர்களிடத்திலே புலம்பக்கூடியவர்களாக இருக்கிறோம். மனிதன்ட்ட நம்ம புலம்புறதால நம்மளுக்கு ஒரு சின்ன ஆறுதல் கிடைக்கலாம், அது நம்ம அடிப்படையில். பட் இறைவனிடத்தில் நாம் தொழுது அழுது மன்றாடி நாம் சுஜூதுல் துஆ செய்யும்போது அல்லாஹ் அதை ஒவ்வொரு நம்ம மனதில் நம்ம என்னென்ன என்றமோ அதையெல்லாம் அல்லாஹ் செவிமடிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதற்கான பலனையும் அல்லாஹ் நம்மளுக்கு கட்டமாக தரக்கூடியவனாக இருக்கிறான். நம்ம சில விடயங்கள் நம்மளுக்கு இந்த நேரத்தில் தரணும்னு சொல்லி நம்ம இப்போ எல்லாம் எனக்கு இதை தரணும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். பட் நம்மளுக்கு எது சிறந்த நேரம், அந்த விஷயத்தை நம்மளுக்கு இப்போ தந்தால் நம்மளுக்கு அதால் என்ன ஒரு ஆபத்து இருக்குது, என்ன நலவு இருக்குது, எல்லாம் நம்மளை படைத்த ரப்புக்கு தான் தெரியும். நாம் நினைக்கலாம், நான் இவ்வளோ விஷயங்களை ஆசைப்படுறேன், அல்ல எனக்கு தாரான் இல்லை, இது எனக்கு தரையில்லையா அப்படின்னு கூட நம்ம நினைக்கலாம். ஆனால் அது போய் நம்ம என்ன தான் ஒரு விஷயத்தை நம்ம விரும்பினாலும், நம்ம என்ன தான் அதுக்கு எஃபெக்ட் போட்டாலும் அல்லாஹ் நம்மளுக்கு அது நலவாக இருந்தால் மட்டும்தான் தருவோம். ஒரு உம்மா ஒரு புள்ள பிறந்தோன்னா புள்ளை இதை ஆசைப்பட்டு கையை நெட்டி கேட்குதுன்னு சொல்லி அல்லாஹ் அந்த உம்மா அந்த விஷயத்தை நம்மளுக்கு இது நம்மளோட பிள்ளைக்கு ஒத்துக்காட்டிலும் பரவாயில்லை, புள்ள கேட்குறான் கொடுத்துருவோம் எந்த அம்மாவும் நினைக்க மாட்டாங்க. அது போல தான் அல்லாஹ் இந்த விஷயத்தை நீ ஆசைப்படுற அதில் இருக்க நலவுக்கு எழுதி எனக்கு தான் தெரியும், உனக்கு தெரியாது. அப்போ அந்த விஷயங்களை அல்லாஹ் நம்மளுக்கு என்ன டைம்லாம் தரணுமெண்டு அவனுக்கு தெரியும். அப்போ நம்ம அதுக்கு முந்திட்டு இல்லையா அல்ல எனக்கு தரையிலேருந்து அல்லாட சோதனையும் அல்லாட ரிஸ்கையும் நாம் புறக்கணித்து பேசக்கூடியவர்களாக இருக்கிறோம். அந்த இடத்துல அல்லாஹ் உள்ள இருக்க நம்பிக்கை எந்த அளவுக்கு நம்மளுக்கு விளங்காத பட்சத்தில் நாம் இருக்கோம். அதால் ஒன்று மனசில் வச்சுக்கோங்க, எப்போதும் அல்லாஹ் ஒரு விஷயத்தை வச்சு நம்ம சோதிக்கிறான்டா சகிப்புத்தன்மையோடும் பொறுமையோடும் கடக்கக்கூடியவர்களாக உங்களையும் இறைவனாக்குவானாக. ஆமீன்.